ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு chettinaduammanichannel. இன்றைக்கி நான் பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது சப்பாத்தி வந்து நம்ம வீட்டில் ஒரே மாதிரி தான் செய்வோம். இது போல் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. இந்த சப்பாத்திக்கு வந்து குருமாவோ சட்னியோ எதுவும் தேவையில்லை. இதை நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இதை நீங்கள் டின்னருக்கு செய்யலாம், லஞ்சுக்கும் கூட இதை நம்ம அப்படியே செஞ்சுக்கலாம். குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக தான் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கப் எடுத்துக்கோங்க. அதில் 2 முட்டை வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ 2 முட்டை போட்டால் இந்த 2 முட்டைக்கு நம்ம 2 சப்பாத்தி செய்யலாம். இப்போ அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இது போல் நல்லா அடிச்சுக்கோங்க. நம்ம இது எந்தளவுக்கு நல்லா அடிக்கிறோமோ அந்தளவுக்கு நல்லா ஃபஃபியாக வரும். இப்போ நான் கோதுமை மாவு தான் பிசைஞ்சு வச்சுருக்கேன். நம்ம எப்போதுமே சப்பாத்திக்கு பிசைகிறது போல் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நான் வந்து மாவு பிசைஞ்சு ஒரு 20 நிமிஷம் ஆச்சு. நல்லா பிசைஞ்சு ஊற வச்சுட்டேன். இது நல்லா சாஃப்டாக நல்லா ஊறிடுச்சு. இப்போ கிச்சன் டாப்பை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதில் தான் இப்போ நம்ம தேய்க்க போகிறோம். அதில் லைட்டாக கொஞ்சம் ஆயில் தடவிக்கலாம். இப்போ இது போல் இந்த சைஸ் அளவுக்கு உருண்டை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எப்போதும் போல் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரியே இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதை வந்து ரொம்ப வந்து தின் லேயராக தேய்க்கணும், அதாவது ரொம்ப லேஸாக தேய்க்கணும். நம்ம ஒரே மாதிரி சப்பாத்தி செய்கிறதுக்கு இது மாதிரி செஞ்சு பாருங்கள். அடிக்கடி இதுதான் செய்வீங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது நல்லா ரவுண்ட் ஷேப்பு வர்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஒரு பவுல் வச்சு அப்படியே அமுத்தி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு மூடி இருந்தால் கூட வச்சு அமுத்தி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம தோசைக்கல்லில் போடலாம். நல்லா கல் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இதை தோசைக்கல்லில் போட்டுக்கலாம். இப்போ இது மேலே நம்ம அடித்து வச்சுருந்த முட்டையை வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து மறுபடியும் ஒரு லேயர் நம்ம தேய்க்கலாம். இதுவும் அதே போல் லைட்டாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே மாதிரி பவுல் வச்சு நம்ம இதை அமுத்தி ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப் வேணும்னா நம்ம இப்படி பண்ணலாம், இல்லைன்னா அப்படியே தேய்ச்சி கூட நம்ம எந்த ஷேப்பில் வேணாலும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம இது மேலே அப்படியே வந்து சேர்த்துடலாம். ரொம்ப கனமாக தேய்க்கக்கூடாது. ரொம்ப வந்து லேயர் வந்து லைட்டாக இருந்தால் தான் உள்ள அந்த எக் வந்து நல்லா வேகும். இப்போ லைட்டாக அதில் கொஞ்சம் ஆயில் தடவி விடுங்க. இப்போ நல்லா ஒரு பக்கம் சூடாயிடுச்சு, மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக அப்படியே அமுத்தி விடுங்க. ஏன்னா பஃபியாக அப்படியே வந்து உப்பி வரும். கொஞ்சம் லைட்டாக அமுத்தி விட்டோம் அப்படின்னா நல்லா அமுந்தி சீக்கிரம் நல்லா வெந்துடும். அவ்வளோதான், 2 பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான ஹெல்த்தியான ஒரு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து என்ன ஷேப்பில் வேணாலும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ உள்ளே எப்படி நல்லா வெந்துருச்சான்னு இப்போ நம்ம பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக லேயராக அழகாக வெந்துருச்சு. இதுக்கு வந்து குருமாவோ சட்னியோ எதுவுமே தேவையில்லை. இந்த சப்பாத்தியை நம்ம அப்படியே சாப்பிட்றலாம். அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இப்போ நான் வந்து இதை 4 பீஸாக கட் பண்ணியிருக்கேன். எல்லா பக்கமே ஈவனாக சூப்பராக வெந்துருச்சு. இது போல் நான் நிறைய செஞ்சு எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், சூப்பரான ஹெல்த்தியான சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா chettinaduammani சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் அதை பார்க்க முடியும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.